வடிவேல் சொல்ற மாதிரி தான், துபாய்க்கே போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமா, அது மாதிரி தான். இங்கே இருந்தலாமான்ற மாதிரி வங்கிக்கு போகலாமா, கார்டு வாங்கலாமா வேணாமா. ஏன்னா இவன் இங்கே வாங்கினா இவன் என்ன நினைப்பான்னு தெரியுமானு, இவனை யாருன்னு கூட தெரியல, வங்கியாவது கண்ணில் பார்க்குறோம், அது யாரு பேசுறாங்க, இவன் எங்கே உட்காந்துங்கிறான்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, இவன் யார் நம்மளுக்கு ஸ்கோர் போறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்படிலாம் இருந்தாலும் நம்மளை பார்த்து பச்சை பார்த்து ஏதோ ஒன்று ஸ்கோரை குறைப்பான், ஏற்றி விடுவான், அதுவும் வாய்ப்பு இல்லைங்க. இதனால இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 75-80 பேர் இதில் மாட்டினுப்பாங்க. நீங்கள் நுணுக்கமாக எடுத்து பார்த்தா நீங்கள் சென்னை மாநகரத்தில் எந்த சாலையிலுமே, வேடிக்கையாக நம்ம சொல்கிறதா தான், சென்னை மாநகரத்தில் எந்த சாலையிலுமே நீங்கள் நின்று அந்த சாலையில் போகிற ஒரு 10 பேரை மடக்கி நின்று நம்ம பேசணும்னா இதில் 7 பேர் மாட்டினுப்பாங்க. இது மாதிரி அது எந்த சாலையாவது நிற்போம் நம்ம. அவ்வளோ இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா குரல் வெளியே வராது. இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் பேசின நபரால் ஒருத்தரால் இவ்வளோ பேசுகிறோமே, ஆனால் இது பல கோடி பேர் இங்கே அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பேசினா கூட வெளியே வராது. இது சிபில் இப்பெல்லாம் ஒரு ராங் என்ட்ரி ஆச்சுங்களா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மொபைல் பில் கட்டலினா கூட சிபில் ஸ்கோர் குறைஞ்சது. இப்போ அது இல்லை. ரீசார்ஜ் பண்ணலன்னா அது குறையும். ரீசார்ஜ் இல்லை, போஸ்ட்பெய்டு. போஸ்ட்பெய்ட், ஓகே ஓகே. போஸ்ட்பெய்டு பில்லு நீங்கள் கட்டலைன்னா அப்போ குறைஞ்சது. இப்போ அதை எடுத்துட்டாங்க. அந்த இடத்த மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அது வங்கி அந்த டெலிகாம் நிறுவனமே வாங்கிக்கலான்ற மாதிரி விட்டுருக்காங்க உங்களுக்கு. இப்போ சிபில் இப்போ நம்ம இதெல்லாம் குறையுதுன்னு பார்த்தோம். அப்போ ராங் என்ட்ரியால் நம்ம எப்படி பாதிக்கப்பட்டோம், நம்ம வாங்காத லோனுக்கு எப்படி பாதிக்கப்பட்டோம், அவங்க வங்கி சொன்ன விதிமுறையில் வாங்கப்பட்ட கிரெடிட் கார்டுக்கு இவங்க எப்படி நம்மளை குறைச்சாங்க, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ எல்டிஏ எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்போ வங்கி சொன்ன மாதிரி செஞ்சாலும் குறையுது. அப்போது இதை தாண்டி நம்ம ஒரு ஃபார்முலா உருவாக்கணும். அப்போ